பண்ணி குக்கரில் 5 விசில், அவ்வளோதான். அசத்தலான சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ரெடி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 1/2 கிலோ மட்டனில் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கான மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் கசகசா எடுக்கிறதுனால 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறோங்க. கசகசாவும் சீரகமும் சேம் குவான்டிட்டியில் இருக்கணும். 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.25 ஸ்பூன் மிளகு போதும். பெப்பர் அதிகமாக எடுத்துக்கிட்டு மிளகாத்தூள் கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் போதும். அதோட அளவையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக முதல்ல அரைச்சிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 2 நறுக்கி வச்சுக்கிறேங்க. ஸ்டவ்வில் குக்கரை வச்சு சட்டி நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதும் ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு ஒன்று போதும். அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதும் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிறேங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும், இல்லைன்னா சட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg மட்டனை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கறியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. கறியில் மசாலா நல்லா பிடிக்கணும். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். மசாலாவோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அப்புறம் அடுப்பை மீடியம் சைஸ்க்கு மாற்றிடுங்க. 1 பிஞ்ச் கரம் மசாலா, 1 பிஞ்ச் மல்லித்தூள் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அடுப்பு கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும். நல்லா பெரட்டி விடுங்க. மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ ஃபோனில் கீழே என்னோடய சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம், அதை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் நிறைய மசாலா இருக்கும், அதை அப்படியே அலசி அந்த தண்ணியை யூஸ் பண்ணிடுங்க. வேஸ்ட்டு பண்ண வேணாம். நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நான் 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், அதுக்காண்டி ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அளவு பார்த்து ஊற்றுங்க. சுற்றி இருக்கிற மசாலா எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம், உப்பு போட மறந்துட்டோம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். தேவைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். நிறையா போட்டால் அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது, கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி விசில் வச்சிடலாம். கரெக்டாக 4 விசில் வரணும். வேகிறது ஒரு கறியை பொறுத்து. எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கறி சீக்கிரமாக வெந்துடும். எங்களுக்கு 4 விசில் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம். ஆனால் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு போட போகிறோம், அதனால தான். எப்போயுமே குக்கரை ஓப்பன் பண்ணும்போது ஃபுல் விசில் போயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ உருளைக்கிழங்கு தொலியெல்லாம் எடுத்துகிட்டு 4 நறுக்கி போடுங்க. 1 இல்லை 2 உருளைக்கிழங்கு போடுங்க. நான் 1 தான் போட்டிருக்கேன். நிறையா உருளைக்கிழங்கு யூஸ் பண்ண வேணாம், அப்புறம் அது கறி குழம்பாக இருக்காது, கிழங்கு குழம்பாயிரும். உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு பத்தலைலாம் இப்போ கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா மறுபடியும் 1 விசில் நம்ம வைப்போம், அது கரெக்டாக வந்துடும். இப்போ மறுபடியும் 1 விசில் வச்சா போதும். 1 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கரண்டி வச்சுலாம் எடுத்துக்கிட்ட தேவையில்லை. நல்லா ஃபுல் விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். கமகமன்னு கறி குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டட் டைரிஸை ஃபாலோ பண்ணுங்கள்.